நீ நாளன்னைக்கு புறப்பட வேண்டாம். ஒரு வாரத்துக்கு பயணத்தை ஒத்தி வச்சுக்கோ. விமான விபத்தில் தப்பிய அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயரின் மகனும் மருமகளும். இக்கட்டுரையை எழுதியவர் ராமகிருஷ்ணன். பிரபல நாளிதழ் ஒன்றில் வெளியான உண்மை சம்பவம் இது. ஞானிகள் முக்காலமும் உணர்ந்தவான்னு சொல்லுவா. ஒருத்தரை பார்த்தாலே அவளுக்கு வந்தது, வந்திருக்கிறது, வரப்போறதுன்னு எல்லாத்தையும் ஞானிகளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் இயற்கைக்கு மாறான எதையும் அவ செய்ய மாட்டா. உதாரணமா, ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சங்கடம் வரப்போறதுன்னா அதை அப்படியே அவ கிட்ட சொல்ல மாட்டா. அதற்கு மாறா சங்கடம் எதனால வரப்போறதோ அதை செய்ய வேண்டாம்னு சூட்சமமா சொல்லுவா. மத்தபடி இதை செஞ்சா பாதிப்பு வருமென்னெல்லாம் எச்சரிக்க மாட்டா. அவ சொல்றதை கேட்டுண்டு அதுபடி நடந்தா பிரச்சனை வராம தப்பிச்சுக்கலாம். ஒருவேளை வந்தாலும் அதுல இருந்து தப்பிக்க மார்க்கம் இருக்கும். அதே சமயம் மீறி நடந்தா சங்கடத்துல சிக்கேண்டு சஞ்சலப்பட நேரிடலாம். மகா பெரியவா முக்காலமும் உணர்ந்த ஞானிங்கிறதை நிரூபிக்கிறப்பல எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல ஒன்னைத்தான் இப்போ சொல்ல போறேன். மகா பெரியவாளோட பரம பக்தர்கள்ல அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரும் ஒருத்தர். அவர் மட்டுமல்ல, அவரோட குடும்பமே பரம பக்தர்கள் தான். காஞ்சி மடத்துல மகா பெரியவா தங்கியிருந்த காலகட்டம் அது. ஒரு நாள் ஆச்சாரியாலை தரிசிக்க வந்த பக்த கோடிகள்ல இளம் தம்பதிகளும் இருந்தா. வரிசையா தரிசனம் பண்ணிட்டு இருந்தாவள்ல. அவளோட முறை வந்ததும், அல்லாடி கிருஷ்ணசாமியோட புத்திரன் தானே நீ? இவ உன்னோட பாரியாளா அப்படின்னு கேட்டார் பெரியவா. வந்தவர், ஆமாம் பெரியவா, இவ என்னோட ஆத்துக்காரி. 2 பேருமே டாக்டரா இருக்கோம். நாளன்னைக்கு அமெரிக்கா புறப்படுறோம். அதான் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிண்டு. நீ நாளன்னைக்கு புறப்பட வேண்டாம். ஒரு வாரத்துக்கு பயணத்தை ஒத்தி வச்சுக்கோ. வந்தவர் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால குறுக்கிட்டு சொன்னார் மகா பெரியவா. அதை கேட்டதுதான் தாமதம். வந்தவருக்கு தர்ம சங்கடமாயிடுத்து. இல்லை பெரியவா, பிளைட் டிக்கெட் எல்லாம் கூட ரிசர்வ் என்று ஏதோ தொடங்கினார். பெரியவாளோட முகத்துல தெரிஞ்ச கண்டிப்பை பார்த்ததும் சொல்ல வந்ததை அப்படியே நிறுத்திட்டு, சரி பெரியவா, நீங்க சொல்றபடியே செய்யறேன். பிளைட் டிக்கெட்டை கேன்சல் செய்துட்டு அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சுடுறேன் பணிவாக சொன்னார். சேமமா இருங்கோ சொன்ன மகா பெரியவா கல்கண்டும் குங்குமமும் கொடுத்து ஆசிர்வதித்தார். அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப பெரிய விஷயம். வந்தவர் அமெரிக்காவுக்கு போறதுக்காக டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறதா சொன்னாரே, அந்த பிளைட் என்ன ஆச்சு தெரியுமோ? புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ எந்திர கோளாறுல அப்படியே வெடிச்சு சிதறிடுத்து. அதுல பயணம் செஞ்சவா ஒருத்தர் கூட தப்பிக்கலை. இந்த நியூஸ் அதுக்கு அடுத்த நாள் பேப்பர்ல வந்த போதுதான் எல்லோருக்கும் தெரிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரமே மறுபடியும் அவ 2 பேரும் வந்து மகா பெரியவாளை தரிசிச்சு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் செஞ்சா. அப்போ அவ கண்ணுல இருந்து வழிஞ்ச நீர் மகா பெரியவாளுக்கு பாதாபிஷேகம் செய்யறாப்புல பெருகி ஓடித்து. அங்கே இருந்த எல்லோரும் ஒரு சேர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கரன்னு கோஷம் எழுப்பினா.